Friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்இடி டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் பார்ட் 2 பார்க்கலாம். தட் இஸ் லேடர் அசம்பிளி. பார்ட் 1ல் நம்ம காலம் அசம்பிளி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்ட் 2ல் நம்ம லேடர் அசம்பிளியை பார்க்கலாம். ஸோ இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ லேடர் பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி வந்துட்டு நம்ம மாடல் பண்ணலாம். ஸோ இதில் டீட்டெயில்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது லேடரோட ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ. ஸோ இது வந்து பிளான். பார்ட் 1ல் நம்ம இந்த அசம்பிளியை வந்துட்டு மாடல் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதிலேருந்து தான் நமக்கு லேடர் வந்துட்டு வருது. நம்ம ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு கிரிட் 2. ஸோ விண்டோஸில் வியூ லிஸ்ட் கிரிட் 2. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகே, கண்ட்ரோல் 2. ஸோ இதுக்கு பின்னாடி ஓப்பனிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவலை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எடிட்டில் மெஷர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1686. ஸோ ஆட்டோகேட்லேயும் இதை செக் பண்ணிடலாம். லீனியர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிளேட் மிடில் இருந்து 0 லெவல். ஸோ இந்த லெவல் வந்துட்டு 1686. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த லேடர் போஸ்ட்டை வந்து போட்டுடலாம். லேடர் போஸ்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1818. ப்ரொஃபைல் வந்துட்டு ஸ்கொயர் ஹாலோ செக்ஷன் 30/2. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு நம்ம ஒரு பிளான் வியூ எடுத்துக்கலாம். பிளான் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு வியூ, நியூ வியூ, பேசிக் வியூ. ஸோ இதில் லெவல் வந்துட்டு 1686. 1686. ஸோ இந்த லெவலுக்கு நமக்கு ஒரு பிளான் வியூ கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட்டு கிரியேட். இப்போ 3D வியூ நம்ம தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு வியூவும், தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ, இதோட பிளான், இது ரெண்டையும் டெய்ல் வெர்டிக்கல். ஓகே, ஸோ இப்போ அந்த போஸ்ட் போட்டுடலாம். ஸோ அந்த போஸ்ட்டோட சென்டரில் இருந்து டிஸ்டன்ஸ் அந்த மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப் சென்டரில் இருந்து இந்த மிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 545. ஸோ எடிட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இந்த சென்டரில் இருந்து, ஸோ நம்ம இங்கே கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரிட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு இங்கேருந்து 545. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம அந்த போஸ்ட்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டீல்
காலம். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆன லைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட லெவல் வந்து பாட்டம் லெவல் 1686. ஸோ பாட்டம் லெவல் இங்கே போயிடும். டாப் லெவல் நம்ம ஹைட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் வந்துட்டு SHS 30/2. ஸோ இதில் SHS இங்கே இருக்குது, இதை பிக் பண்ணிவிட்டு 32.5 இருக்குது, இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். 2 கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே, இந்த நேம் வந்துட்டு லேடர் போஸ்ட்னு கொடுத்துடலாம். LADDER லேடர் போஸ்ட். ஸோ பார்ட் மார்க் வந்துட்டு LP, அசம்பிளி வந்துட்டு LA லேடர் அசம்பிளி கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இந்த லேடர் போஸ்ட்டோட ஹைட் வந்துட்டு 1818. ஸோ அந்த ஹைட் இங்கே கொடுத்துடலாம் 1818. ஆக்சுவலி இந்த லேடர் போஸ்ட் வந்துட்டு இந்த பிளேட் சென்டரில் இருந்து 20 mm கீழே வரணும். ஸோ ரைட் கிளிக் மூவ். ஸோ இங்கேருந்து 20 mm. ஓகே, ஸோ இப்போ 1818க்கு இந்த லேடர் போஸ்ட் போட்டாச்சு. ஸோ நேம் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். லேடர் போஸ்ட் ப்ரொஃபைல் வந்துட்டு 30/2. பார்ட் நம்பர் வந்துட்டு லேடர் போஸ்ட்டுக்கு LP, அசம்பிளி மார்க் வந்துட்டு LA லேடர் அசம்பிளி. இப்போ பிளான் வியூ எடுத்துக்கலாம். ஸோ இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 545. ஓகே, கரெக்டாக இருக்குது. தென் ஸோ இதுக்கு வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரீடர் வியூ. ஸோ பிளான் வியூ எடுத்துக்கலாம். பிளான் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் சென்டர் டு சென்டர் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட சென்டர் டு சென்டர் பார்த்தோம் அப்படின்னா 313. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 156.5. பாயிண்ட் அட் எனி பொசிஷன் சென்டரில் இருந்து 156.5. இதை காப்பி இங்கேருந்து இங்கே. அதே மாதிரியே கீழே 156.5. ஸோ இங்கேருந்து 156.5. ஸோ இப்போ மிடில் இருக்கிறத டெலிட் பண்ணிடலாம். ஸோ சென்டர் டு சென்டர் வந்துட்டு நமக்கு 313. ஓகே, இப்போ 3Dயில் பார்க்கலாம். இப்போ இந்த லேடர் போஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாடல் பண்ணியாச்சு. ஸோ இந்த லேடர் போஸ்ட்டை வந்து நம்ம சீல் பண்ணணும். ஸோ ஹாலோ செக்ஷனால் டாப் அண்ட் பாட்டம் இதில் வந்துட்டு சீல் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் காம்போனண்ட்டில் கேப்லேட் பிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிக் மெயின் பார்ட். ஸோ மெயின் பார்ட்டை பிக் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்துட்டு இந்த எட்ஜ். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணலாம்.
ஸோ பாட்டில் வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு 2 mm கொடுத்துக்கலாம். ஸோ வித்து வந்துட்டு ஸோ 1 mm கிளியரன்ஸோட கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் டியூபோட சைஸ் வந்துட்டு 30. ஸோ நமக்கு திக்னஸ் வந்துட்டு 2 mm 2 mm 2 mm போனால் 26. ஸோ 1 மைனஸ் பண்ணோம்னா 24 கொடுத்துக்கலாம். 24 வித்து 24 ஹைட். ஸோ அவுட்டர் கிளியரன்ஸ் 1 mm வர மாதிரி சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மாடிஃபை கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஓகே. ஆக்சுவலி இது ஃப்ளஷ் பண்ண மாதிரி வரணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இந்த காம்பனண்ட்டில் இல்லை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம அதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பொசிஷன் நம்பர் வந்துட்டு எஸ், சீல் பிளேட்னால எஸ்ன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர், இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டெப்த்து வந்துட்டு ஃப்ரண்ட் இருக்குது, இதை பிஹைண்ட் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இது வந்து ஃப்ளஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கிளியரன்ஸ் வந்துட்டு 1 mm அவுட்டர் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். Ctrl 2. ஸோ இந்த பிளேட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பிளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி. ஸோ இந்த எட்ஜை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பெர்பெண்டிகுலர், டாப்பில் ஸோ பெர்பெண்டிகுலராக வர மாதிரி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ரீட் ஆகியும். ஸோ இப்போ இந்த சீல் பிளேட்டு இந்த போஸ்ட் போட்டாச்சு. அப்படியே அந்த போஸ்ட்டுக்கு காப்பி பண்ணிடலாம். இந்த பிளேட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு பிளான் வியூ போயிடலாம். பிளான் வியூ வச்சுட்டு ரைட் கிளிக் காப்பி. ஸோ இந்த எட்ஜை நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ சிமிலராக நம்ம இந்த எட்ஜ், இந்த போஸ்ட்டில் இந்த எட்ஜை கொடுத்துடலாம். ஓகே. ரீட் ஆகியும். ஓகே. ஸோ இப்போ இந்த போஸ்ட் போட்டாச்சு. தென் 3D வியூ க்ளோஸ் பண்ணிடலாம். டெயில் வெர்டிகல். நெக்ஸ்ட்டு இந்த பீம் போட்டுடலாம். இந்த பீமோட ப்ரொஃபைல் வந்துட்டு SHS 30/2. ஸோ இது வந்து இந்த எட்ஜில் இருந்து இதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 375. ஸோ இங்கேயும் அந்த லென்த்து கொடுத்துருக்காங்க 375. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ. ஸ்டீல் பீம். ஸோ இந்த எட்ஜை பிக் பண்ணிவிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு 375. ஸோ இந்த ப்ரொஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே. இது கரெக்டாக பொசிஷன் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நேம் வந்துட்டு லேடர் பீம். லேடர் பீம். ஸோ பாட் மார்க் வந்துட்டு LB, அசம்பிளி மார்க் LA. கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இது ஆக்சுவலி கரெக்டாக மிடில் இல்லை. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பிஹைண்டில் இருக்கிறத மிட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த ரெண்டு வியூ பேரலாக வச்சிட்டோம்னா நம்ம பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். இப்போது இந்த போஸ்ட்டையும் பீமையும் வெல்டு பண்ணிடலாம். ஸோ ஸ்டீல் வெல்டு, கிரியேட் வெல்டு பிட்வீன் த பார்ட்ஸ். போஸ்ட் வந்துட்டு மெயின் பார்ட், பீம் வந்துட்டு செகண்டரி பார்ட். வெல்டு பண்ணியாச்சு. ரைட். ஸோ இந்த வியூ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 3D எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பீம்லேயும் நம்ம வந்துட்டு சீல் பண்ணணும், சீல் பிளேட். ஸோ அதே மாதிரி கேப் பிளேட்,
கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ 2 mm 24 modify. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர், டபுள் கிளிக் பண்ணிட்டு பிஹைண்ட் ரீட்ராக். ஓகேங்களா? இப்போ அசம்பிளி பார்த்தோம்னா இது 2 அசம்பிளி இருக்குது. இப்போ நம்ம வந்து போல்ட்டிங் வந்து போகிறோம். ஸோ இந்த ஃபிட்டிங் பிளேட்டும் இந்த லேடர் பீம் இது ரெண்டையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம போல்ட் போடணும். இந்த 2 வியூவும் பேரலாக வச்சுக்கலாம். வியூ லிஸ்ட்டில் கிரிட் 2 3D வியூ டெலிட் பண்ணிடலாம். டெயில் வெர்டிக்கல். ஓகே. ஸோ போல்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ M10 போல்ட் போட போகிறோம். ஹோல் டயா வந்துட்டு M12. ஸோ இந்த எட்ஜிலேருந்து 64 டிஸ்டன்ஸில் இந்த போல்ட் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஓகே. போல்ட், மெயின் பார்ட், செகண்டரி பார்ட் ரெண்டையும் பிக் பண்ணிட்டு மிடில் மவுஸ் பட்டன் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு ஸோ இந்த எட்ஜில் இருந்து டைரக்ஷன் 64. இது போல்ட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் இதே டைரக்ஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த போல்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து டாப் கொடுத்துக்கலாம். below modify. இப்போ போல்ட் பார்ட்ஸில் செக் பண்ணிடலாம். இந்த போல்ட்டை பிக் பண்ணிட்டு டபுள் கிளிக், போல்ட் வந்து ஹைட் பண்ணுங்கள். வியூ லிஸ்ட்டில் 3D வியூ எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த போல்ட் இந்த ஹோல் வந்துட்டு இந்த ஸ்கொயர் டியூப்பில் மட்டும்தான் இருக்குது. இந்த பிளேட்டில் வந்துட்டு இந்த ஹோல் வந்து விழல. ஸோ அதனால தான் போல்ட் இந்த மாதிரி இருக்குது லென்த்தில். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், போல்ட் பார்ட்ஸ் போயிட்டு இந்த போல்ட்டை வந்துட்டு பிக் பண்ணணும். இப்போ மெயின் பார்ட்டு, செகண்டரி பார்ட் ரெண்டையும் பிக் பண்ணிட்டு மிடில் மவுஸ் பட்டன். ஸோ இப்போ இதுலேயும் ஹோல்ஸ் வந்துருச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு போல்ட் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பிளான் வியூ போயிடலாம். டெயில் வெர்டிக்கல். ஓகே. இந்த பீம் அப்படியே நம்ம அங்கே மிரர் பண்ணிடலாம். பீம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், மிரர். ஸோ சென்ட்ரல் லைனை வந்துட்டு ரெண்டையும் பிக் பண்ணிவிட்டு காப்பி. ஓகே, இப்போ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்டர் டு அவுட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 343. இதை செக் பண்ணிடலாம். ஸோ எடிட்டில் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அவுட்டர் டு அவுட்டர் 343 கரெக்டாக இருக்குது. தென் அதே மாதிரி இந்த 283 இந்த பீமோட இன்னர். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 283. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆஸ் பர் டைமென்ஷன் இப்போ வந்துட்டு இந்த பீம் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பீமை இதே மாதிரி இந்த 2 டிஸ்டன்ஸுக்கும் நம்ம காப்பி பண்ணணும்.
ஸோ இப்போ இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ இதோட சென்டர் டு சென்டர் பார்த்தோம் அப்படின்னா 475 ரெண்டு காப்பி பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு பீமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பீம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல் லீனியர், ஜெட்டில் வந்துட்டு 475, நம்பர் ஆஃப் காப்பி 2 கொடுத்துட்டு காப்பி. இப்போ 3Dயில் பார்க்கலாம். அந்த சீல் பிளேட்டு இதில் காப்பி ஆகலை. நான் மிரர் பண்ணும்போது அந்த சீல் பிளேட்டை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணல. ஸோ இந்த சீல் பிளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் த சோர்ஸ் ஆப்ஜெக்ட். இது சோர்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ டெஸ்டினேஷன் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இது. ஸோ நம்ம பிக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ எல்லாத்துலேயும் இந்த சீல் பிளேட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம போல்ட் டயா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண மறந்துட்டோம். ஸோ போல்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டயா பார்த்தீங்கன்னா M10 போல்ட் போட போகிறோம். 12 டயா ஹோல். ஸோ 2 mm டாலரன்ஸ் மாடிஃபை. ஓகே. ஸோ இப்போ லேடர் போஸ்ட் போட்டாச்சு, லேடர் பீம் போட்டாச்சு, போல்ட்டிங் போட்டாச்சு. அடுத்தது லேடரோட ஸ்டெப்பு. லேடர் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 20 mm ராடு. ஸோ அந்த பிளேட்டு சென்டராக இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே இருப்பாங்க. ராட் டு ராட் வந்துட்டு 400. ஸோ ஃபஸ்ட்டு இதோட சைடு வியூ நம்ம எடுத்துக்கலாம். பிளானில் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ, நியூ வியூ யூஸிங் 2 பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிக் பண்ணி சைடு வியூ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சைடு வியூ. ஸோ டெப்த்தை வந்து குறிச்சிக்கலாம். 250 மாடிஃபை. ஓகே. ஸோ இப்போது இந்த நம்ம ஸ்டெப்பை வந்துட்டு போட்டுடலாம். லேடர் ஸ்டெப். இப்போ பீம் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டெப்பு போட்டுடலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லேடர் பீம் இருக்குது, இது லேடர் ஸ்டெப்புன்னு மாற்றிடலாம். ப்ரொஃபைல் வந்துட்டு ராட். ஸோ சர்க்குலர் செக்ஷன் ராட். ராட் டயா வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, ராடோட டயா வந்துட்டு 20 mm. ஸ்டெப்போட டீட்டெயில் இங்கே இருக்குது. ஸோ 20 mm கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இப்போ பிளானில் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஃப்செட் ஆகிருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டுங்கிறத மிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ தான் கரெக்ட் பொசிஷன். இது பிளான் வியூ. ஸோ இப்போ நம்ம செக்ஷன் எடுத்த வியூ போயிடலாம். இப்போ இது ரெண்டையும் வெல்டு பண்ணணும். ஸோ கிரியேட் வெல்டு பிட்வீன் த பார்ட்ஸ். இந்த போஸ்ட்டையும் இதையும் வெல்டு பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதோட பார்ட் மார்க் வந்துட்டு லேடர் ஸ்டெப், அதனால் LS. லேடர் அசம்பிளி அது இருக்கட்டும். கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணணும். இதோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ராட் டு ராட் ஸ்பேசிங் வந்துட்டு 400. ஓகே. எத்தனை ராடு வேணும் அப்படின்னா 1 2 3 4. ஸோ இந்த ராடை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். 1 2 3 4 4 ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம காப்பி பண்ணணும். ஸோ இந்த ராடை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல் லீனியர், ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
400, number of copies 4 கொடுத்துட்டு copy, reader view. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 198 இருக்கணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். எடிட், மெஷர், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ராடு சென்டரில் இருந்து டாப், ஸோ 198 கரெக்டாக இருக்குது. ரீட்ரா வியூ. இப்போ 3D போயிடலாம். ரீட்ரா வியூ. இந்த அசம்பிளி செக் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்துட்டு லேடர் அசம்பிளி. பிளான் வியூ. ஸோ ஆஸ் பர் இன்புட் நம்ம லேடரை வந்துட்டு மாடல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்பரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த லேடர் அசம்பிளி செலக்ட் பண்ணிவிட்டு நம்பரிங் செட்டிங்ஸை செக் பண்ணிடலாம். ஸோ ரீயூஸ் ஹோல் நம்பர், அப்ளை, ஓகே. பெர்ஃபார்ம் நம்பரிங் ஆன் செலக்டட் பார்ட்ஸ். நம்பரிங் பண்ணியாச்சு. இப்போ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட்ஸ், அசம்பிளி அண்ட் பார்ட் லிஸ்ட், கிரியேட் ஃப்ரம் செலக்டட். ஸோ இதான் வந்துட்டு லேடர் அசம்பிளி. ஸோ இந்த லேடர் அசம்பிளியை கம்ப்ளீட்டாக எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதோட ஃபேப்ரிகேஷன் மேக்கிங் வீடியோஸும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.
பார்த்தீங்களா?